ஈரோடு அருகே சாலையோரம் இளநீர் கடை வைத்திருந்த மூதாட்டியிடம் மேயரின் உதவியாளர் லஞ்சம் கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு புதூரைச் சேர்ந்த சுலோச்சனா என்பவர் கொல்லம்பாளையம் பகுதியில் சாலையோரம் இளநீர் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவரது கடை அருகே உள்ள குடியிருப்பில் வசித்து வரும் மேயரின் உதவியாளரான சாந்தி என்பவர் இளநீர் கடை வைக்க 10,000 ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. பணம் தர மறுத்ததால் நெடுஞ்சாலைத்துறையினர் மூலமாக இளநீர் கடையை அகற்றியதாக சுலோச்சனா வேதனை தெரிவித்துள்ளார். இளநீர் கடை அகற்றப்பட்டதால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் தமக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுக்கும் மேயரின் உதவியாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுலோச்சனா கேட்டுக் கொண்டுள்ளார். இளநீ கடை போட்டு 15 வருஷம் ஆச்சுங்க சார். இந்த இடத்துல யாருமே பாதிப்பும் கிடையாது. யாருக்கும் மிஷன் கொடுக்கலீங்க சார். நானு என் பாட்டி தனியா போட்டு வெட்டி நான் சோறு தின்னுட்டு இருந்தேன். அன்னாடும் 7 மணிக்கு போவேன் சார் வீட்டுக்கு. அதுல எடு டாத்துல இருக்குது, எடு இந்த மரத்தை தள்ளி போடு. நாங்க போட்டு நானு மறுபடியும் வந்து உங்க கடையை எடுக்காத விட மாட்டேன். எடுத்து ஆகோடு நீ ஐவச்சுக்காரர்கிட்ட சொல்லி 7-8 பேர் வந்துட்டாங்க சார். எடு கடை எடு, காய் எடு முதல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்துல கொடுத்து வீட்டுக்கு சாமிக்கு வாங்கிட்டு சேர்ந்து இந்த மேயர் பிஎம்